வணக்கம். இந்த வீடியோவில் ரூபாய் 37,440 முதல் ரூபாய் 54,000 வரை அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் அதிகரிப்பு அகவிலைப்படி 3 மாத அரியர் சார்ந்து முழு கணக்கீடு குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்திய அரசு ஊழியர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் பல முக்கியமான அறிவிப்பு காத்து கொண்டுள்ளது. 8வது ஊதிய குழுவின் பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் அடுத்தடுத்து எடுக்கப்படும் முடிவுகள் அவ்வப்போது கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அரசு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 8வது ஊதிய குழுவின் பரிந்துரை விதிமுறைகளுக்கு ஒப்புதல் அளித்தது. இதன் மூலம் கணிசமான சம்பளம் மற்றும் ஓய்வூதிய உயர்வுகளை பெற இருக்கும் சுமார் 1.2 கோடி மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் நீண்ட காத்திருப்பு முடிவுக்கு வரும். முந்தைய ஊதிய குழுவைப் போலவே 8வது மத்திய ஊதிய குழுவின் கீழ் சம்பளம் உயர்வு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான சம்பள கட்டமைப்பை கணக்கிட பயன்படுத்தப்படும் ஒரு முறையான ஃபிட்மென்ட் ஃபேக்டரை சார்ந்து இருக்கும். ஒவ்வொரு ஊதிய குழுவிலும் ஊழியர்களின் சம்பள கட்டமைப்பை மறுசீரமைக்க நிபுணர்களால் ஒரு முறையான ஃபிட்மென்ட் ஃபேக்டர் செலவு குறியீடு மற்றும் தேவை அடிப்படையிலான குறைந்தபட்ச ஊதியத்தை கணக்கிடுவதற்கான முதலில் வடிவமைக்கப்பட்ட டாக்டர் வாலஸ் ஆர் அக்ராடியின் சூத்திரம் போன்று பல்வேறு காரணிகளை கணக்கில் எடுத்து கொண்ட பின்பு தீர்மானிக்கப்படுகிறது. டாக்டர் அக்ராடியன் சூத்திரம் நுகர்வு அலகின் அடிப்படையில் ஒரு ஊழியர் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு பெரும்பாலும் மனைவி மற்றும் 2 குழந்தைகளுக்கு உணவு உடை மற்றும் வீட்டு வசதி போன்ற அத்தியாவசிய தேவைகளை கணக்கில் எடுத்துக்கொள்கிறது. 7வது ஊதிய குழுவில் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 2.57 நிர்ணயம் செய்யப்பட்டது. பல்வேறு மதிப்பீட்டின்படி 8வது ஊதிய குழுவில் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 1.83 முதல் 2.46 வரை இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முந்தைய ஊதிய குழுவைப் போலவே 8வது ஊதிய குழுவின் கீழ் சம்பள உயர்வு ஃபிட்மென்ட் ஃபேக்டரை சார்ந்து இருக்கும். சம்பள உயர்வு ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் எவ்வளவு இருக்கும் என்பதை பார்க்கலாம். ஃபிட்மென்ட் ஃபேக்டர் எதிர்பார்க்கப்படும் குறைந்தபட்ச வரம்பு 1.83 கணக்கில் எடுத்துக்கொண்டால் மத்திய அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் தற்போதைய 18,000 ரூபாயிலிருந்து 32,940 ரூபாயாக உயரும். ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 2.46 என்ற வரம்பின் அடிப்படையில் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் 44,280 ரூபாயாக உயரும். இது நாளுக்கு நாள் அதிகரிக்கும் விலைவாசிக்கு மத்தியில் லட்சக்கணக்கான ஊழியர்களுக்கு தேவையான ஒரு நிதி நிவாரணத்தை கொடுக்கும். 8வது ஊதிய குழுவின் கீழ் குறைந்தபட்ச ஊதியம் 14% முதல் 54% வரை அதிகரிக்கப்படும் என்று நம்புகிறார்கள். பல்வேறு ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் சம்பளம் எவ்வளவு கிடைக்கும் என்பது சார்ந்து பார்க்கலாம். இதற்கு அடிப்படை சம்பளம் ரூபாய் 18,000 எடுத்துக்கொள்ளலாம். 1.92 ஃபிட்மென்ட் ஃபேக்டர் சம்பளம் 34,560 ரூபாய். 2.08 ஃபிட்மென்ட் ஃபேக்டருக்கு 37,440 ரூபாய் கிடைக்கும். 2.28 ஃபிட்மென்ட் ஃபேக்டருக்கு 41,040 ரூபாய் கிடைக்கும். 2.57 ஃபிட்மென்ட் ஃபேக்டருக்கு 46,260 ரூபாய் கிடைக்கும். 2.86 ஃபிட்மென்ட் ஃபேக்டருக்கு 51,480 ரூபாய் கிடைக்கும். 3 ஃபிட்மென்ட் ஃபேக்டருக்கு 54,000 ரூபாய் கிடைக்கும். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை 8வது ஊதிய குழுவின் பணிகளுக்கு விதிமுறைக்கு ஒப்புதல் கொடுத்தது. இது 50 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களுக்கும் 69 லட்சம் ஓய்வூதியர்களுக்கும் பயன் கொடுக்கும். மேலும் மாநில அரசு ஊழியர்களின் ஊதியத்திலும் இதனுடைய தாக்கம் இருக்கும். முந்தைய ஊதிய குழுக்கள் செயல்படுத்தப்பட்ட விகிதத்தை பார்த்தால் ஒரு குழுவின் பரிந்துரை செயல்படுத்த அரசு பொதுவாக 18 மாதம் முதல் 24 மாதங்களை எடுத்துக்கொள்கிறது. எனவே 8வது ஊதிய குழு 2027ஆம் ஆண்டு நடுப்பகுதிக்கு முன்பு செயல்படுத்தப்படுவது சாத்தியமில்லை. இருப்பினும் 8வது ஊதிய குழுவின் அமலாக்கம் 2028ஆம் ஆண்டு தொடக்கத்திற்கு தள்ளி போகலாம் என்று அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இந்த வீடியோ குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.